Marvel Realities Nature's Enclave Coastal Heaven theme based resort villa plots ECR மாதம் 10,000 வரை assured rental income lifetime free stay at resort 30க்கும் மேற்பட்ட வசதிகளுடன் call 9962888888. அன்னை Furnitures அன்னை திருமண சீர்வரிசை பொருட்கள் டிவி ஃபிரிட்ஜ் வாஷிங் மெஷின் உள்ளிட்ட 200க்கும் மேற்பட்ட பொருட்கள் அடங்கிய திருமண சீர்வரிசை ரூபாய் 99,000 மட்டுமே. தமிழகம் முழுவதும் இலவச டோர் டெலிவரி. தொடர்புக்கு 7550014440 9345044044. ஃபோர்த் ஸ்டேட் தமிழ் நேயர்களுக்கு அருள்மொழிவர்மனின் அன்பார்ந்த வணக்கங்கள். இது உங்கள் ஃபோர்த் ஸ்டேட் தமிழ் வழங்கும் தலையங்கம் நிகழ்ச்சி. இன்றைக்கு நம்ம தலையங்கம் நிகழ்ச்சியில் விடுதலை சிறுத்தைகள் கட்சிக்கும் திமுகவுக்கும் இடையிலான இந்த உரசல் போக்கு உடைகிறதா கொள்கை கூட்டணி அப்படிங்கிற ரீதியில் தான் பேசுவதற்கு நம்மையே ஒரு இடத்துல போய் நிற்க வச்சிருக்கிறாங்க. இரண்டு கட்சிகளுமே சேர்ந்து என்ன நடந்து கொண்டு இருக்கிறது இந்த கொள்கை கூட்டணிக்கு உள்ளாக, எதனால் இது போன்ற பேச்சுகள் எழுகிறது, உண்மையிலேயே இதற்கு பின்னாடி இருக்கக்கூடிய காரணங்கள் என்ன அப்படிங்கிறது தான் இன்றைக்கி டீகோட் பண்ண போகிறோம் நம்முடைய தலையங்கம் நிகழ்ச்சியில். நம்முடைய ஃபோர்த் ஸ்டேட் தமிழில் நீங்களும் உறுப்பினராக இணையணும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா நம்முடைய யூடியூப் சேனலுடைய பேஜ்லேயே ஜாயின் அப்படிங்கிற ஒரு பட்டன் இருக்கும். அந்த ஜாயின் அப்படிங்கிற பட்டனை கிளிக் பண்ணிங்கன்னா நீங்களும் நம்மளுடைய சேனலில் உறுப்பினராக இணைந்து எங்களுடைய கரங்களை மேலும் வலிமைப்படுத்தலாம். வாங்க நிகழ்ச்சிக்குள்ளே பயணிக்கலாம். இது உங்கள் ஃபோர்த் ஸ்டேட் தமிழ் வழங்கும் தலையங்கம் நிகழ்ச்சி. நிம்மதி ப்ராப்பர்ட்டி மேனேஜ்மெண்ட். கான்டாக்ட் 7667008999. இன்றைக்கு பார்த்தீங்கன்னா மிக முக்கியமான ஒரு சம்பவம் நடந்துச்சு. என்ன சம்பவம்னு பார்த்தீங்கன்னா, விடுதலை சிறுத்தைகள் கட்சியினுடைய அஃபிஷியல் ஐடி விங்களுடைய பக்கத்திலிருந்து டாக்டர் திருமாவளவன் அவர்கள், அவங்க ஐடி விங் தான் அந்த திருமாவளவனுடைய விஷயத்தை ஹேண்டில் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா அவர் பேச்சு தான் அப்படி தான் தெரிஞ்சுக்க முடிகிறது. அவருடைய பேஜில் இருந்து ட்விட்டர் எக்ஸ்தலத்தில் இருந்து பார்த்தீங்கன்னா ஒரு வீடியோ போட்டிருந்தாங்க. அந்த வீடியோவினுடைய தன்மை என்ன அப்படின்னா, முன்னாடி விஷயங்கள் இருக்காது, பின்னாடி விஷயங்கள் இருக்காது, நடுவில் இருக்கக்கூடிய ஒரு கண்டென்ட் அதில் இருக்குது. ஸோ அந்த கண்டென்ட்டில் என்ன பேசியிருக்கிறாருன்னு பார்த்தீங்கன்னா, ஆட்சி அதிகாரத்தில் பங்கு. நல்லா புரிஞ்சுக்கிறணும், ஆட்சி அதிகாரத்தில் பங்கு. அதில் ஒரு வார்த்தை சொல்கிறாரு, மற்ற கட்சிகள் மாதிரியோ அல்லது ஷேரிங் பகிர்தல் அப்படின்னா சீட் ஷேரிங் கிடையாது. சீட் ஷேரிங்லாம் நார்மலான விஷயம் அது. ஆனால் பவர் ஷேரிங் தான் முக்கியம். அதிகாரத்தில் பங்கு கிடைப்பது தான் நம்மளால் நல்ல விஷயங்கள் எடுத்து செய்ய முடியும். சீட் ஷேரிங் பண்ணி கிடைக்கிறதல்ல அதிகாரம். அதிகாரத்தில் நமக்கு ஒரு பங்கை கொடுப்பது தான் உண்மையான சமத்துவம் அப்படின்னு சொல்லி அந்த ஸ்பீச் பேசியிருப்பார். அது உண்மையிலேயே ஒரு வரவேற்க தகுந்த பேச்சு தான். அந்த பேச்சை போட்ட பிறகு சில மணி நேரங்கள்லேயே அந்த பேச்சை டெலிட் செய்யப்படுகிறது அப்படிங்கிற ஒரு சிச்சுவேஷனையும் நாம் இங்கே கவனிக்கணும். அப்போ தான் அது ஒரு பேசு பொருளாக மாறுது. அடடா, என்ன டாக்டர் திரும்ப ஒரு வீடியோவை போடுறாங்க, வீடியோவை போட்ட பிறகு ஒரு சலசலப்பு உருவாகிறது பொதுத்தளங்களில், பிறகு டெலிட் செய்யப்படுகிறது, என்ன காரணம்னு தெரியலையே. இத்தனைக்கும் அந்த ஸ்பீச்சில் ஒன்றும் தவறான விஷயங்கள் இல்லை, இதனால் புரிஞ்சுக்கணும். அந்த பேச்சில் எந்த இடத்துலையுமே இவங்களை குறிப்பிட்டு இவங்களை டார்கெட் பண்ணி தப்பால ஏதோ ஒரு பேசலை. இவங்க இப்படி ஆண்டைத்தனம் பண்ணுறாங்க, இவங்க இப்படி அடிமை நடத்துகிறாங்க, இவங்க இப்படி மோசமாக செயல்படுறாங்க, இவங்கள்ட்ட பிற்போக்குத்தனங்கள் இருக்குது அப்படின்லாம் அவர் பேசலை. ஆனால் பொதுவாக அவர் சொன்ன கருத்து யாரை குறிக்கிறது என்றால் திமுக கழகத்தை தான் குறிக்கிறது அப்படிங்கிறத பார்க்கக்கூடிய பார்வையாளர்கள் தெளிவாக புரிஞ்சுக்கலாம். காரணம் என்ன? ஏற்கனவே விடுதலை சிறுத்தைகள் கட்சியினுடைய துணை பொதுச் செயலாளர்கள் ஒருவரான தோழர் திரு வன்னியரசு அவர்கள் ஒரு பேட்டியில் பேசும்போது ஆட்சி அதிகாரத்தில் பங்கு கொடுப்பது தாங்க உண்மையான சமத்துவம், உண்மையான ஜனநாயகம், உண்மையான சகோதரத்துவம் அப்படின்னு சொல்லி பேசியிருப்பார். உண்மையான சமூக நீதியும் பேசியிருப்பார். இப்படியாக இரண்டாம் கட்ட தலைவர்கள் பேசிக்கொண்டிருந்த ஒரு விவகாரத்தை அவங்களே ஏன் பேசுகிறாங்கன்னா, அவங்கக்கிட்ட அவரோட தலைவர் சொல்லியிருப்பாங்க, இதுதான் நம்ம கருத்துன்னு சொல்லியிருப்பாங்க. ஆனால் அந்த கட்சியின் தலைவர் வெளியில் எங்கேயோ அந்த மாதிரி பேசுறதில்லை. ஏன்னா அவர் பேசிட்டார் அப்படின்னா அது டைரக்டாக இட் வில் அட்டாக் டிஎம்கே அப்படிங்கிறது எல்லாருக்குமே தெரியும். அட்டாக்னா என்ன சொல்கிறேன்னா, அவங்கள தான் டார்கெட் பண்ணுறாங்க அப்படிங்கிறது தெரியும். இந்த விவகாரத்தில் பார்த்தீங்கன்னா ஆட்சி அதிகாரத்தில் பங்கு வேண்டும் அப்படின்னு அவர் கேட்டிருப்பது திமுகவை தான் கேட்கிறார். ஸோ அவர் கேட்பது டைரக்டாக திமுகன்னு பேரை மட்டும் சொல்லாமல் மறைமுகமாக திமுகன்னு தான் சொல்லிக்கிட்டு இருக்கிறாரு அப்படிங்கிறது தான் எல்லாருக்கும் புரிந்தது. அதுதான் யதார்த்தமும் கூட. அதே குறித்து பத்திரிகையாளர்கள் டாக்டர் திருமாவளவன்ட்ட பைட்டு கேட்குறாங்க. ஒரு இடத்துல வந்துக்கிட்டு இருக்காரு. பிரஸ்காரங்க ஒரு கேள்வி கேட்கும்போது வேகமாக அங்கே அந்த இடத்துல கடந்து போகிறாரு. அப்படி போகும்போது அட்மின் போட்டிருப்பாருங்க, அட்மின் தெரியாமல் பண்ணியிருப்பாருங்க.
எங்கள் கருத்து அதுதான், நாங்கள் பல வருஷமாக சொல்லிட்டு தானே இருக்கோம் அதை அப்படிங்கிற மாதிரி அதை கடந்து போகிறாரு. அவருடைய உடல் மொழியும் அவருடைய அவசரத்தன்மையும் பார்க்கும்போது ஒன்று இதை பற்றி பெருசாக பேசிக்க வேணாம்னு நினைக்கலாம். ஆனால் உண்மையிலேயே வேறு ஏதோ ஒரு பணிச்சூழல் காரணமாக கடந்து போயிருக்கலாம். ஆனால் எப்போதுமே பத்திரிகையாளர்களை ஊடகவாளர்களை ரொம்ப கூலாக ஹேண்டில் பண்ணுற ரொம்ப சில தலைவர்களில் டாக்டர் திருமாவளவன் ஒருத்தர் தான். ஏன்னா எவ்வளவு கேள்விகள் கேட்டாலும் ரொம்ப நிதானமாக பொறுமையாக எனிதர் கொஸ்டின்ஸ்னு சொல்லி அதற்கான பதில் இருந்தால் பதில், இல்லைன்னா நோ கமெண்ட்ஸ்ன்னு சொல்லக்கூடிய ஒரு நபர் தான். ஒரு பக்குவமான ஒரு அரசியல் முதிர்ச்சியுடைய ஒரு தலைவர் அவர் வந்து பார்த்தீங்கன்னா அட்மின் போட்டிருப்பாருங்க, தெரியாமல் பண்ணியிருப்பாருங்க, இதெல்லாம் ஒன்றும் இல்லைங்க சொல்கிறதுக்கு அப்படிங்கிற மாதிரி வேக வேகமாக கடந்து போகிறார். அப்படின்னா வாட்ஸ் எக்ஸாக்ட்லி ஹேப்பனிங் இன்சைட் த விசிகே ஐடி விங் அப்படிங்கிற ஒரு கேள்வி நமக்குள் எழுகிறது. ரொம்ப குறிப்பாக விசிகே ஐடி விங் அல்லது விசிகேனுடைய மற்ற விஷயங்களெல்லாம் ரொம்ப கூர்மையாக ஹேண்டில் பண்ணுற நபர் யாருன்னு பார்த்தீங்கன்னா மரியாதைக்குரிய ஆதவ் அர்ஜுன் அவர்கள். ஆதவ் அர்ஜுன் அவர்கள் தான் கட்சிக்குள்ள வந்த உடனடியாக ஒரு முக்கியமான பொறுப்பு அளிக்கப்பட்டது. ஆதவ் அர்ஜுன் அவர்கள் தான் சமூக ஊடகங்களில் எப்படி விசிகாவை ப்ரொஜெக்ட் பண்ணணும் அப்படிங்கிறத ரொம்ப நேர்த்தியாக வழி அமைச்சிட்டும் வழிகாட்டிக்கிட்டும் வராரு அப்படிங்கிற ஒரு பேசுபொருள் இருக்கிறது. அவர் தலைமையில தான் சில ஐடி விங்கும் செயல்பட்டுக்கிட்டு இருக்காங்க அப்படிங்கிறத பார்க்க முடிகிறது. அப்படியாக இருக்கும்போது ஆதவ் அர்ஜுன் அப்படிங்கிறவர் ரொம்ப ஒரு முக்கியமான ரோல் பிளே பண்ணுறாரு இந்த ஐடி விங் மற்றும் இவருடைய ட்விட்டர் சமூக வலைதளங்களில் ஹேண்டில்ஸை. ஸோ அப்படி பார்க்கும்போது ஆதவ் அர்ஜுனுக்கு இது தெரியுமா தெரியாதா அப்படிங்கிற ஒரு கேள்வி, அல்லது தலைவர் சொல்லி தான் ஆதவ் அர்ஜுன் பண்ணுறாரா, அல்லது ஆதவ் அர்ஜுனுக்கே தெரியாமல் யாரோ பண்ணிட்டாங்களா, இந்த மாதிரி இந்த 3 புள்ளிகளையும் நம்ம வந்து இணைக்க வேண்டிய ஒரு கட்டாயம் இருக்கிறது. இது ஒரு பக்கம் நடந்துகிட்டு இருக்கு. இன்னொரு பக்கம் பாருங்க, நேற்று விடியற் காலையில் மதுரை மாவட்டத்தில் முதன்முறையாக விசிகாவினுடைய கட்சி கொடியை ஏற்றிய கொடிக்கம்பத்தை அடித்து கீழே இறக்கி அந்த கம்பத்தையே நகர்த்தி கொண்டு போயிருக்கிறாங்க காவல்துறை. அப்படியாக காவல்துறை செய்ததற்கு அந்த காவல்துறையினுடைய அதிகாரிகளை கண்டித்து அங்கே விசிகாவினர் போராட்டம் செய்து கொண்டு வருகிறார்கள். நம்ம பேசிக்கிட்டு இருக்கிற இந்த நேரத்தில் இன்னைக்கு சரியாக சனிக்கிழமை மாலை மணி பார்த்தீங்கன்னா ஒரு 3:45 மணி ஆகுது. இந்த நேரத்தில் சம்பவம் நடந்திருக்கு நம்மளால் வந்து பார்க்க முடிகிறது. விடுதலை சிறுத்தைகள் கட்சியினுடைய முதல் கம்பம், கொடிக்கம்பம் அது. ஒரு இடத்துல ரெண்டுமே வந்து நான் வந்து சாதாரணமாக நடந்த கோஇன்சிடென்ஸ்ன்னு நான் வந்து சொல்கிறேன். இது ஒன்று பேசியிருக்கிற அது நடந்திருக்குது, இதுக்காக அதை பண்ணாங்கன்னு நான் கண்டிப்பாக சொல்லலை. ஏன்னா ரெண்டுமே வெவ்வேறான நேர காலகட்டங்கள், அதையும் நம்ம மனசில் வச்சுக்கிறணும். ஆனால் சம்பவங்கள் பார்க்கும்போது நான் சொல்கிறேன், இது ஒரு கொடிக்கம்பம் கிடையாது. தமிழ்நாடு முழுக்க 2021ஆம் ஆண்டிலிருந்தே விடுதலை சிறுத்தைகள் கட்சியினுடைய கொடிகள் எங்கே இருந்தாலுமே எப்போ பார்த்தாலும் அவங்களுடைய கொடிக்கம்பத்தை மட்டும் கழற்றி அடித்து நொறுக்கி தரைமட்டமாக்கக்கூடிய வேலையை திட்டமிட்டே இந்த தமிழ்நாடு காவல்துறை பண்ணிக்கிட்டு இருக்கு. வேண்டுமென்றே எங்களை அந்த மாதிரி பண்ணுறாங்க அப்படிங்கிற தொடர் விமர்சனத்தை, தொடர் குற்றச்சாட்டை விடுதலை சிறுத்தைகள் கட்சி கண்டினியூஸாக வச்சுக்கிட்டு இருக்காங்க, கண்டினியூஸாக. ஆனால் இப்போது வரைக்கும், இன்னைய தேதி வரைக்கும் அதுக்கான விடிவு காலம் பிறந்ததா தெரியல. ஏங்க, எவ்வளவோ கட்சிகள் தமிழ்நாட்டில் இருக்குது. விடுதலை சிறுத்தைகள் கட்சியினுடைய கொடிக்கம்பத்தை வச்சா மட்டும் ஏன் பிரச்சனை மேலே பிரச்சனை வந்துக்கிட்டே இருக்கு? அவங்களுக்கு கொடிக்கம்பம் வைக்க தெரியாதா? 4 எம்எல்ஏக்கள் இருக்காங்க, 2 எம்பிக்கள் இருக்காங்க. தமிழ்நாட்டின் தவிர்க்க முடியாத கட்சி, தமிழ்நாட்டின் மற்றும் ஒரு மாநில கட்சி. அப்படியாக இருக்கக்கூடிய ஒரு சக்தி வாய்ந்த ஒரு கட்சியினுடைய ஒரு கொடிக்கம்பத்தை எங்க அனுமதி வாங்கணும், எப்படி அனுமதி வாங்கணும், எங்க கட்டணும், எங்க நட்டணும் அப்படிங்கறத தெரியாதா அந்த கட்சிக்காரங்களுக்கு? அப்படி தெரியாம தான் அவங்க பண்ணிருக்கிறாங்கன்னா அது அவங்க அறியாமையா? அப்ப தொடர்ந்து ஒரு 163 கொடிக்கம்பத்தை நீங்க சாச்சிருக்கிறீங்க. 163 கொடிக்கம்பத்தையும் அறியாமையில நட்டு இருக்கிறாங்களா அவங்க? இப்ப கூட சமீபத்தில் ஒரு போராட்டம் நடந்துச்சு. ஆலூர் ஷானவாஸ் எம்எல்ஏ அவர்களும் அந்த போராட்டத்தில் பங்கெடுத்திருந்தாங்க. என்னங்க கொடிக்கம்பத்தை நடவடாம பண்ணிக்கிட்டு இருக்கீங்கன்னு சொல்லி ஒரு போராட்டம். கிட்டத்தட்ட ஒரு அசாதாரண ஒரு சூழல் இருந்துச்சு. அன்னைக்கு ஒரு நெருக்கடிக்கு உள்ளாக காவல்துறை இருந்தாலும் அந்த இடத்துல போராட்டம் பண்ணாங்க. பிறகு மீண்டும் கொடி நட்டு வைக்கப்பட்டது நம்ம கேள்விப்பட்டோம். சோ இப்படியாக ஒரு பக்கம் வந்து பாத்தீங்கன்னா முதல் முறையாக விசிகா ஏற்றப்பட்ட அந்த கொடிக்கம்பமானது வந்து வீழ்த்தப்பட்டிருக்கிறது. அந்த இடத்துல நான் சொல்றேன் எங்கன்னு பாத்தீங்கன்னா மதுரை கோபுதூரில் எழுச்சி தமிழர் அவர்களால் ஏற்றப்பட்ட கட்சியின் முதல் கொடிமரம் 60 அடியாக புதுப்பித்து இன்று தலைவர் அவர்கள் ஏற்ற இருந்த நிலையில் காவல்துறை இரவு 12 மணிக்கு மேல் அதை அகற்றினர். அதை தட்டி கேட்ட மாவட்ட செயலாளர்களை தகாத வார்த்தையில் பேசிய மாநகர துணை கமிஷனர்
கொடி மரத்தையும் எடுத்துச் சென்ற செயல் கண்டனத்திற்குரியது. தலைவர் அவர்கள் 35 ஆண்டுகளுக்கு முன்பு ஏற்றிய கொடிக்கம்பத்தை அகற்றியது மட்டுமில்லாமல் இன்று தலைவர் வருகை தரவிருக்கிறார் என்று கூறியும் கூட அதனை பொருட்படுத்தாமல் சாதிய புத்தியோடு செயல்பட்ட மாநகர காவல்துறையை வன்மையாக கண்டிக்கிறோம் அப்படின்னு போட்டிருக்கிறாங்க விசிகாவினுடைய மதுரை கிழக்கு மாவட்டத்தினுடைய பொறுப்பாளர்கள். அவங்க போட்ட ட்விட்டர் ஐடி தான் நம்ம வந்து இப்போ ஷேர் பண்ணியிருக்கிறோம். பார்த்தீங்கன்னா ரொம்ப வித்தியாசமா இருக்குது. என்னன்னா அவர் வராருன்னு சொல்லிட்டாங்க. அவர் வராருன்னு சொன்ன பிறகு நீங்கள் பேசியிருக்கலாம். உடனடியாக அகற்றி அந்த இடத்துல என்னங்க நீங்கள் பண்ண போறீங்க? நம்ம கேட்குற கேள்வி ரொம்ப எளிமையானது. உடனடியாக கொடிக்கம்பத்தை அகற்றி என்ன பண்ண போறீங்க? அல்லது நீங்கள் உட்காந்து பேசுங்க, என்ன விஷயன்றதை ஷேர் பண்ணுங்க, டிஸ்கஸ் பண்ணுங்க. அப்போ வேண்டுமென்றே இதை செய்யறாங்க அப்படின்னா யாருடைய இன்ஸ்ட்ரக்ஷன் பேஸ்ல செய்யறாங்க? இவங்க வந்து பாத்தீங்கன்னா சாதிய புத்தியோடு காவல்துறைன்னு சொல்றாங்க. அது அவங்களுடைய கருத்து, அவங்களுடைய குற்றச்சாட்டு. ஆனா இப்ப நாம என்ன கேட்கிறோம்னா, ஒரு காவல்துறை அதிகாரி ஒரு முக்கியமான ஒரு கட்சியினுடைய ஒரு கொடிக்கம்பத்தை ஒரு முக்கியமான நபர்களுடைய அறிவுரை இல்லாம அதை பண்ண முடியுமா? அவங்களால பண்ண முடியுமா? நம்ம கேட்கிற கேள்வி அதுதான். 2 MP வச்சிருக்காங்க, 4 MLAக்கள் இருக்காங்க, ஒரு மாநில கட்சி, திமுகவின் தவிர்க்க முடியாத ஒரு கூட்டணி கட்சி. அப்படி இருக்கிற கட்சியை இப்படி ஹேண்டில் பண்ண முடியுமா? அதான் நம்ம கேட்கிற கேள்வி. அப்போ இதுவும் வந்து பாத்தீங்கன்னா ஒரு சலசலப்பை வந்து உருவாக்கி இருக்கிறது. இவை எல்லாவற்றையும் தாண்டி ஏன் இந்த கொள்கை கூட்டணி முறிவை நோக்கி நகர்கிறதா அப்படிங்கிற ஒரு கேள்வி நமக்கு எழுகிறதுனா, கடந்த சில மாதங்களில் நடைபெற்று கொண்டிருக்கக்கூடிய சம்பவங்கள் தான். நான் இப்போ உங்களுக்கு சொன்னது நேற்றும் இன்றும் நடந்த சம்பவங்கள். ஆனா இந்த ரெண்டுத்துமே வந்து பாத்தீங்கன்னா வந்து ஒரு கிளைமேக்ஸ் மாதிரி. இதுக்கு முன்னாடி பல காட்சிகள் இருக்குது. அந்த காட்சிகளுடைய நீட்சி தான் இந்த கிளைமேக்ஸா இருக்குது. அந்த காட்சிகள் நம்ம இப்ப போலாம். அந்த காட்சிகள் என்னென்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, நீங்க ஏற்கனவே பல முறை கேள்விப்பட்ட ஒன்றுதான். ஆனா அவற்றை நாம ஒவ்வொன்றா ஞாபகப்படுத்தும் போது கூடுதலாக சில கருத்துகள் விசிக காரங்களும் சொன்னதை நம்ம சேர்த்து வச்சு பேசும்போது தான் உங்களுக்கு அதனுடைய வீரியம் என்ன அப்படிங்கிறது தெரியும். அதனால் இந்த வீடியோவை முழுமையாக பாருங்கள். எப்போதுமே ஒரு விஷயங்க, உங்களுக்கும் எனக்கும் செட் ஆகலன்னு வச்சுக்கோங்களேன். என்னோட கருத்து வேறு, உங்கள் கருத்து வேறு. ஆனால் ஏதோ ஒரு சில விஷயங்களுக்காக நம்ம ஒன்றா இருக்கிறோம் அப்படிங்கிற ஒரு எண்ணம் இருக்குது. நாம் அந்த பொது எதிரியை வீழ்த்தணும் அப்படிங்கிறதுக்காக ஒன்றா பயணிக்கும் போது நம்ம 2 பேருக்கும் இல்லை உள்ள இருக்கக்கூடிய கருத்து முரணை நீங்கள் ஊதி பெரிதாக்கும் விதமாக, கூர்மைப்படுத்தும் விதமாக சீண்டிக்கிட்டே இருக்கீங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஒரு காலத்தில் நிச்சயமாக அந்த உறவு அப்படிங்கிறது விரிசலை நோக்கி நகரத்தான் செய்யும். இது நாட் ஓன்லி இன் பாலிடிக்ஸ், ஃபார் எவ்ரிபடி. வாழ்க்கையில் இருக்கக்கூடிய சாதாரண மனிதருக்கு கூட இதே மாதிரியான உதாரணம்ங்கிறது நிச்சயமாக பொருந்தும். நான் என் நண்பர் ஒருத்தர் இருக்கிறாரு, 2 பேருக்கும் மாற்று கருத்து இருக்க, நட்பாக பழகிட்டு இருக்கோம் அப்படின்னா ஒரு டிஸ்கஷனோ ஒரு டிபேட்டோ நடக்கும்போது, அல்லது அது நமக்கு கருத்து முரண் இருக்கிற விஷயத்தில் நம்ம வந்து உட்காந்து பேசும்போதோ அது பெருசாகும்போது நிச்சயமாக வந்து பார்த்தீங்கன்னா அது முறிவை நோக்கி தான் நகரும். தனி மனித முறிவை நோக்கி தான் நகரும். தனி மனிதர்களுக்கு இப்படியான ஒரு நிலை இருக்குது அப்படின்னா கூட்டணிக்கு சொல்லவே தேவையில்லை. தனி மனிதர்களை கூட லாப நட்ட கணக்கு பெருசா இருக்காது, கூட்டணியில மிகப்பெரிய லாப நட்ட கணக்கு இருக்குது. அப்படி இருக்கும்போது ஒரு மிகப்பெரிய சிக்கலை உருவாக்கும். இப்போ பாத்தீங்கன்னா சரியா சொல்லணும் அப்படின்னா செப்டம்பர் மாதம் 5ஆம் தேதி 2017ஆம் ஆண்டு முரசொலியினுடைய பவள விழாவில் தான் 2 பேரும் வந்து ஒன்னாகிறாங்க, விசிகாவும் திமுகவும். இந்த மத்தியில் அமைந்திருக்கக்கூடிய ஆட்சி மோடியின் ஆட்சி அல்ல, அது ஒரு மோசடி ஆட்சி. அந்த மோசடி ஆட்சி எதிர்க்க வேண்டும் என்று சொன்னால் நாம் அனைவரும் ஒன்றாக நிற்க வேண்டும் என்று சொல்லித்தான் முனைவர் டாக்டர் திருமாவளவன் அவர்களும் இன்றைய முதல்வர் அன்றைய எதிர்க்கட்சி தலைவர் திரு MK ஸ்டாலின் அவர்களும் வந்து ஒன்றாக நின்றாங்க. ஸோ அப்பதான் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஒற்றுமை அப்படிங்கிறது விசிகாவுக்கும் திமுகவுக்கும் ஏற்படுகிறது. ஒன்றா நிற்கிறாங்க, ஒன்றா களமாட ஆரம்பிக்கிறாங்க. 2017 செப்டம்பர் 5, 2024 செப்டம்பர் மாதம் 14, கிட்டத்தட்ட ஒரு 7 ஆண்டுகள் எக்ஸாக்டாக நடந்திருக்குது. இந்த 7 இயர்ஸ் 2 MP எலெக்ஷன், ஒரு MLA எலெக்ஷன், உள்ளாட்சி தேர்தல் அப்படின்னு எல்லாத்திலுமே ஒன்றாக போட்டி. இவை எல்லாவற்றிலும் ஒன்றாக நின்றது மட்டும் இல்லைங்க இங்கே பிரச்சனை. இந்த எல்லா காலகட்டங்களிலும் திமுக மீது எது போன்ற கரைகள் எல்லாம் விழுந்ததோ, திமுக மீது எது போன்ற விமர்சனங்கள் எல்லாம் விழுந்ததோ, அந்த எல்லா விமர்சனங்களுக்கும் முதல் அடி அல்லது முதல் விமர்சனம் அப்படிங்கிறது விசிகா மேலே விழுந்துச்சு. திமுக ஒன்று பண்ணலையா, விசிகா என்ன பண்றாங்க? திமுக ஒன்று செய்யலையா, விசிகா என்ன பண்றாங்க அப்படின்னு கேட்டு 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 ஒரு கட்டத்தில் திமுக காரர்களை விடவும் விசிகா காரர்கள் இந்த ஆட்சிக்கு கடுமையாக டிஃபெண்ட் செய்யக்கூடிய ஸ்டேட்மெண்ட்களை விட்டுக்கிட்டு இருந்தாங்க. இப்பயும் பண்ணிக்கிட்டு தான் இருக்கிறாங்க. அது வேறு வழி இல்லாமல் பண்ணுறாங்க அப்படிங்கிறது தான் இன்றைக்கு வந்திருக்கக்கூடிய இந்த செய்திகள் எல்லாம் நமக்கு வந்து உணர்த்தும் விதமாக அமைந்திருக்கிறது. திமுக காரங்க கூட இப்படி பேச மாட்டாங்க, ஆனால் விசிகா இப்படி பேசுவாங்க அப்படின்னு சொல்லுவாங்க சில
ஊடகத்தில் வந்து பேசுறவங்கள பார்த்து. காரணம் என்னன்னா அவங்க ரொம்ப டிஃபெண்ட் பண்ணுவாங்க இந்த ஸ்டேட் கவர்மெண்ட். அவங்க இப்படிலாம் பண்ணிட்டு இருக்காங்க, நீங்க இதெல்லாம் பார்க்கணும், இந்தியா அளவில் வேற மாதிரி இருக்கு, தமிழ்நாடு வேற மாதிரி இருக்குன்னு. தமிழ்நாடு யூனிக் ஸ்டேட்டுங்க. தமிழ்நாட்டில் இன்னைக்கு நேற்று கல்வியில் நம்ம முன்னாடி இல்லை. கணியன் பூங்கொன்றா காலத்தில் நம்ம கல்வியில் முன்னாடி தான் இருந்திருக்கிறோம். பாரதாசன் சொன்ன மாதிரி தான், இடைவந்த சாதியினை இடர் ஒழிந்தால் வாழ்வது நம் தாய் தாயே தாயேங்கிற மாதிரி தான் இடைவந்த அந்த சாதி அதன் ரீதியான ஏற்பட்டிருக்கக்கூடிய வர்ணாசிரம கொள்கை கோட்பாட்டை ஏற்றுக்கொண்ட சில நபர்களுடைய போக்கு அதன் காரணமாக நம்ம சுணங்கி போயிருக்கலாம். ஆனால் தமிழ்நாடு தமிழ் மண் அப்படிங்கிறது இயல்பாகவே இயற்கையாகவே கல்வியிலையும் பொருளாதாரத்திலையும் வணிகத்திலையும் சாதி வேற்றுமைகளை களைவதிலையும் ஒழிப்பதிலையும் ஒற்றுமையிலையும் சமத்துவத்திலையும் ஜனநாயகத்திலையும் எப்போதுமே மற்ற மாநிலங்களை விட முன்னாடி இருக்கக்கூடிய ஒரு மாநிலம் தான். நீங்க அது வந்து ஒரு பெரிய ஒரு விஷயமா கொண்டு போக தேவையில்லை. இன்னொன்று, நம்ம ஒரு ஒன்றுமைப்பட்ட இந்தியாவுக்குள்ள இருக்கிறோம் அப்படிங்கிறதுனால ஊபி கூட தான் கம்பேர் பண்ணணும், கேரளா கூட தான் கம்பேர் பண்ணணும்லாம் கிடையாது. நம்ம வந்து பார்த்தீங்கன்னா தனி நாடாக இருந்திருந்தோம் அப்படின்னா அமர்த்தியா சென் சொல்றாரு, தனி நாடு தென்னாட்டில் தமிழ்நாடையும் குறிப்பிட்டு தான் சொல்றாரு. தென்னாடா இருந்துச்சுன்னா பல உலக நாடுகள் வல்லரசு நாடுகளை விட முன்னாடி இருந்திருப்போம் அப்படிங்கிறாரு. அப்போ நம்மளுடைய ஹியூமன் டெவலப்மெண்ட் இண்டெக்ஸ்ங்கிறது வேற மாதிரி இருக்குது. ஸோ நம்ம அதை பேசிக் நம்ம அப்புறம் பேசுவோம், அது வந்து வேற ஒரு சப்ஜெக்ட். ஸோ எதுக்காக சொல்றேன்னு பார்த்தீங்கன்னா திமுக மீது வைக்கப்படக்கூடிய பல விமர்சனங்களை டிஃபென்ஸ் செய்யக்கூடிய இடத்துல விசிகா தான் இருந்தாங்க. விசிகா அதை பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. விசிகா இருப்பதனாலேயே பல விதமான விஷயங்களை எதிர்க்கட்சிகள் பேசாம இருந்தாங்க. எதிர்க்கட்சிகள் பேசினாலும் எடுபடாமல் இருந்தது. அதற்கு ஒரு சிறந்த உதாரணம் வேங்கை வயல் தான். வேங்கை வயல் விவகாரத்தில் நடவடிக்கை எடுங்க, இப்படி பண்ணாதீங்க, யாருன்னு கண்டுபிடிங்க, விரைவுபடுத்துங்க அப்படின்னு முடுக்கி விட்டது விடுதலை சிறுத்தைகள் கட்சி தான். அதில் மாற்று கருத்தே கிடையாது. போய் போராட்டம் பண்ணாங்க, நின்னாங்க. இங்க என்ன மேட்டர்னு பார்த்தீங்கன்னா கூட்டணி கட்சி கேட்கும் போது அதை அவ்வளவு அலுப்பாக அவ்வளவு ஒரு வீரியமாக எடுத்து செய்ய வேண்டிய கட்டாயமும் அவசியமும் ஒரு ஆளுங்கட்சிக்கு இருக்காது. இப்போ எதிர்க்கட்சி ஒரு ஸ்டாண்ட் எடுக்கிறாங்க, எதிர்க்கட்சி ஒரு போராட்டம் பண்ணுறாங்க, எதிர்க்கட்சி ஒரு விஷயத்தை பேசிட்டாங்க அப்படின்னா வேக வேகமாக செயல்படுவாங்க. கூட்டணியில் இருக்கும் கட்சியை ஒரு எதிர்க்கட்சி டோன் அவங்க எடுத்தாலுமே கூட பழகும் விதத்திலையும் மற்ற விதத்திலையும் அவங்க ஒரு ஆளுங்கட்சியினுடைய அமைப்பாகவே செயல்பட்டாங்க அப்படின்னா அதை ஆளுங்கட்சி பெருசாக எடுத்துக்காது. அதோடைய வெளிப்பாடு தான் இந்த வேங்கை வயல் விவகாரம். அதோடைய வெளிப்பாடு தான் ஒரு கூட்டணி கட்சியில் 163 கொடிக்கம்பங்களை எப்போ பார்த்தாலும் தள்ளி தள்ளி விட்டு உடச்சி விட்டு அங்கேருந்து அகற்றுக்கிற வேலையை காவல்துறை செஞ்சுக்கிட்டு இருக்கு அப்படின்னா ஒரே ஒரு சிங்கிள் இன்ஸ்ட்ரக்ஷன் போதுமேங்க. திமுக நினச்சா முடியாதா? முடியும். ஆனால் ஏன் செய்யலை? ஆனால் அது செய்யப்படலை. ஸோ பார்த்தீங்கன்னா எங்களுடைய சுயத்தை நாங்கள் இழந்துருவோம்னு விசிகா நினைக்கிறாங்க. எங்களுடைய அடையாளத்தை நாங்கள் இழந்துருவோமோ, எங்கள் சுயத்தை நாங்கள் இழந்துருவோமோ, எங்களுக்குன்னு கொள்கை இருக்கு, எங்களுக்குன்னு கோட்பாடு இருக்கு, எங்களுக்குன்னு தத்துவம் இருக்கு, எங்களுக்குன்னு தலைவர் இருக்காங்க, எங்களுக்குன்னு ஒரு பாதை இருக்கிறதா நாங்கள் இழந்து விடுவோமோ என்று விடுதலை சிறுத்தைகள் கட்சி அஞ்சுகிறது, பயப்படுகிறது, சுதாரித்து கொண்டதுன்னு சொல்லலாம். அவங்க சுதாரிச்சுக்கிட்டாங்க. இதுக்கு மேல நம்ம இதை பண்ண முடியாது. இதுக்கு மேல பண்ணோம் அப்படின்னா இது திமுக வேணும் முட்டு கொடுத்து நம்ம தாங்குற மாதிரி ஆயிடும், நம்ம அதை பண்ணக்கூடாது அப்படின்னு விசிகா நினைப்பதாகத்தான் கருத்துக்கள் வெளிவந்து கொண்டிருக்கிறது. அதன் காரணமாகத்தான் நீங்க நல்லா நினைச்சு பாருங்க, கண்டினியூஸ் அட்டாக்ஸ் ஆன் விசிகே அண்ட் தலித்ஸ் இன் தமிழ்நாடு அப்படிங்கிறது கண்டினியூஸா நடந்துகிட்டு இருக்கு பல இடங்கள்ல. அப்ப நம்முடைய தனித்துவம் என்ன? கள்ளக்குறிச்சி ஒரு மிகப்பெரிய உதாரணங்க. நான் கள்ளக்குறிச்சிக்கு ஸ்பாட்ல இருந்தேன். கள்ளக்குறிச்சியில 68 பேர் சாகுறாங்க. அந்த அத்தனை வீடுகளுக்கும் நான் போயிருந்தேன். ஒவ்வொரு வீட்டுக்கும் நான் போயிருந்தேன். அதே போல ஒவ்வொரு வீட்டுக்கும் போய் ஒவ்வொரு வீட்லயும் அரை மணி நேரம் நின்று அவர்களுக்காக உதவித்தொகையை கொடுத்து பார்த்துக்கங்கம்மா, குடிக்க சொல்லாதீங்கம்மா, மதுவை வந்து இங்க தடைப்படுறதுக்கு நான் எல்லா வேலையும் பண்றேன்னு ஒவ்வொரு வீடாக ஏறி பேசி வந்தவர் தான் டாக்டர் திருமாவளவன். இதை நான் மறுக்கவே முடியாது, யாரும் மறுக்க முடியாது. ஏன்னா நான் ஸ்பாட்டுக்கு போயிருந்தேன், நான் அந்த ஸ்பாட்ல இருந்தேன், நான் அந்த ஸ்பாட்லயே அவர்கிட்ட பேசினேன். அந்த வீடியோ இனிமேல் நம்ம சேனல்ல இருக்குது, 4th Estate தமிழ்ல. அவர்கிட்ட கேட்கிறேன், என்ன சார் இந்த மாதிரி முழு மதுவிலக்கு வந்து முடியாது, அதெல்லாம் சாத்தியம் இல்லைங்கிறாங்களே. அது மூடர்களின் வாதம். இந்த மாதிரி தவறா பேசுவாங்க, அதெல்லாம் நீங்க நம்பாதீங்க. ஏன் முடியாது, ஏன் முழு மதுவிலக்கு சாத்தியம் இல்லை அப்படின்னு அன்றைக்கே முழு மதுவிலக்கை குறித்து பேசி நாங்க அதை ஒரு மாநாடு பண்ண போறோம் அன்னைக்கே சொல்லிட்டாரு. நாட் டுடே. அவர் இன்னைக்கு ஒன்றும் சொல்லல, அவர் ஏற்கனவே அறிவிச்சிட்டாரு. சோ நாம வந்து ஒரு தனித்துவத்தையும் சுய அடையாளத்தையும் இழந்துவிடக் கூடாது அப்படிங்கிற நோக்கத்தின் வெளிப்பாடுதான் இந்த முதல் அடி, இந்த முழு மதுவிலக்கு மற்றும் போதை ஒழிப்பு மகளிர் மாநாடு அப்படிங்கிறது. இப்ப என்ன சொல்றாங்க, எப்படிங்க திமுக வந்து கூட்டணிக்குள்ளே வச்சுக்கிட்டு ஒரு கட்சி வந்து ஒரு ஆளுங்கட்சிக்கு எதிராக ஒரு ஆளுங்கட்சியில் நடந்த ஒரு கரும்புள்ளி கள்ளக்குறிச்சி அங்க போய் இதை பண்றாங்கன்னு கேட்கும்போது திமுக காரங்க சில பேர் கொஞ்சம் விசிகாவை கிரிட்டிசைஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. பார்த்துருப்பீங்க, சோஷியல் மீடியாக்களில் பார்த்துருப்பீங்க.
ஆனால் இதற்கும் விடுதலை சிறுத்தைகள் கட்சி பதில் வச்சிருக்கிறாங்க, பேசியிருக்கிறாங்க. பல ஊடகங்கள செய்தி வெளியாகி இருக்கிறது. அதெல்லாம் தான் அதான் நான் அவங்க சொல்லிக்கிட்டு இருக்கேன். அதோட இன்புட்ஸ் தான் என்னுடைய பேச்சில் இருக்குது. அவங்க சொல்கிறாங்க, எப்படி நீங்கள் கூட்டணிக்குள் விடுதலை சிறுத்தைகள் கட்சி இருக்கிறது, கம்யூனிஸ்டுகள் இருக்கிறது, மதச்சார்பற்றோர் அணி அமைத்திருக்கிறோம் என்று தெரிந்தும் கூட கலைஞர் கருணாநிதியினுடைய நாணய வெளியீட்டிற்கு நீங்கள் ராஜ்நாத் சிங் அழைத்தீர்களோ, அப்போது நாங்கள் அமைதியாகத்தான் இருந்தோம், பக்குவமாகத்தான் இருந்தோம், புரிந்து கொண்டோம். உங்களுடைய தலைவர் கலைஞர் கருணாநிதியினுடைய சமாதிக்கு நீங்கள் அண்ணாமலையை முன்வரிசையில் அழைத்து வைத்து நீங்கள் பக்குவமாக பேசியிருந்தீர்கள். ஆனால் மூச்சுக்கு 300 முறை திராவிடத்தையும் திமுக விமர்சிக்கக்கூடிய அண்ணாமலை உங்கள் மூலமாக முதல் மரியாதையை பெற்றார். அப்போதும் நாங்கள் அதை பக்குவமாகத்தான் கடந்தோம், அமைதியாகத்தான் இருந்தோம். நாளொரு மேனியும் பொழுதொரு வண்ணமும் திராவிட முன்னேற்ற கழகத்தையும் இந்த ஆட்சியும் தமிழ்நாட்டையும் தமிழ்நாட்டு மக்களையும் கல்வியையும் பொருளாதாரத்தையும் தமிழ்நாட்டின் தத்துவ கோட்பாடுகளையும் சிதறடிக்கக்கூடிய விதமாக மோசமாக சித்தரிக்கக்கூடிய நபராக இருக்கிறார் ஆர்.என். ரவி. அந்த ஆர்.என். ரவி அவர்களை, அவர் அடைத்த தேநீர் விருந்தை ஒரு அரசு புறக்கணிக்காமல் நாங்களெல்லாம் புறக்கணித்த போது நீங்கள் சென்று உங்கள் அமைச்சரோடு தேநீர் அருந்தினீர்களே, அப்போதும் நாங்கள் அமைதியாகத்தான் இருந்தோம். அப்போதெல்லாம் நாங்கள் எப்படி அதை பக்குவமாக எடுத்துக்கொண்டோமோ அதே போல நாங்கள் அதிமுகவை அழைத்தால் நீங்களும் பக்குவமாக எடுத்துக்கொள்ளுங்கள் என்று வாழைப்படத்தில் ஊசி அல்ல கடப்பாறை இறக்கியிருக்கிறாங்க விசிக. கேட்கிற கீழே நியாயம் தானே? இவ்வளவு விஷயங்கள் திமுக பண்ணுச்சுல்ல, அப்போ திமுகவோட கட்சிக்காக, அரசியல் நலனுக்காக நாங்கள் கட்சி இது பண்ண வேண்டாம் அப்படிலாம் நீங்கள் சொன்னீங்கல்ல. எங்கள் அப்பாவோட நாணயம் இப்படிலாம் திமுக சொல்லிச்சுல்ல. அப்போ அப்படிலாம் நீங்கள் சொல்கிறீங்கன்னா இப்படி நீங்கள் எடுத்துக்கோங்க. முழு மதுவிலக்கு என்பது தமிழ்நாட்டிற்கு தேவையான ஒன்று. விடுதலை சிறுத்தைகள் கட்சியினுடைய தோற்று வாயிலிருந்து நான் பேசி வரக்கூடிய ஒன்றுன்னு சொல்லுகிறார் டாக்டர் திருமாவளவன். ஸ்ட்ராங்கா சொல்றாரு, அது பொய்யும் கிடையாதுங்க. உண்மையிலேயே பிசிகாவுடைய தோற்று வாயிலிருந்து மது ஒழிப்பை பத்தி பேசிட்டு தாங்க இருக்காங்க அவங்க. இன்னைக்கு உருவான கருத்துல எவ்வளவோ காலம் முன்னாடி பேசியிருக்காரு அவர். என்னமோ இன்னைக்கு தான் திருமாவளவன் சொன்ன மாதிரி கொண்டு போறாங்க. அது ரொம்ப தவறான நெரேட்டிவ், அது தவறான கருத்து. அது பல ஆண்டுகளுக்கு முன்னாடியும் பேசி இருந்திருக்கிறார் டாக்டர் திருமா. அவரை ஃபாலோ பண்ணவங்களுக்கு தெரியும் அவர் சொன்னது உண்மையா பொய்யான்னு. அப்படியாக அவர் அதிமுகவை அழைத்து விட்டார் அப்படின்னு சொன்ன உடனேயே திமுகவுக்குள்ள ஒரு புகைச்சல் உருவாகி இருக்கிறது. வெளியில மட்டும் தான் தெரியல. நான் எதுக்கு அதிமுகவை கூப்பிடுறாங்க? ஏன்னா இது ஒன்று பார்த்தீங்கன்னா, வெளியே தலைவர்கள் மையத்தில் ஒரு விஷயத்தை பேச விட்டுட்டு செயல்பாடுகள் ரீதியாக வேறு விஷயத்தை பண்ண முடியும் திமுக அரசால. ஒரு முறை நம்மளுடைய பேட்டியில் மணி அவர்கள் சொன்னாங்க, பாஜகவோடு நீங்க கூட்டணிக்கு தான் போக வேண்டாம், பட் யூ கேன் காம்ப்ரமைஸ் வித் பிஜேபி அண்ட் தர் பிரின்சிபல்ஸ். கொள்கைகளோடு நீங்க காம்ப்ரமைஸ் பண்ணி அப்படியே நீங்க செட் பண்ணலாம். தமிழ்நாட்டில் பிஎம்ஸ்டி பள்ளிகள் பேரை மாற்றி மாதிரி பள்ளி நடத்திக்கிட்டு இருக்கீங்கன்னு வெளிப்படையான குற்றச்சாட்டு முன் வச்சிருக்காரு கல்வியாளர் பிரின்ஸ் கிருஷ்ணபாபு. இப்போ வரைக்கும் உங்கள்கிட்ட ஒரு பதில் இருக்கா? தமிழ்நாட்டுக்குள்ள புதிய கல்விக் கொள்கையை ஏற்றுக்கொள்ள மாட்டோம், நாங்கள் எதிராகத்தான் இருக்கிறோம்னு நீங்க வெளியில எல்லா ஊடகமும் செய்தி போடுறாங்க. ஆனா புதிய கல்விக் கொள்கையுடைய பல அம்சங்கள் நீங்க அமல்படுத்திக்கிட்டு இருக்கீங்கிறத ஆதாரத்தோட பேசிக்கிட்டு இருக்கிறார் பேராசிரியர் ஜவஹர் நேசனும் கல்வியாளர் பிரின்ஸ் கிருஷ்ணபாபுவும். இதுக்கெல்லாம் யார் பதில் சொல்றது? அப்போ என்னன்னா, பொது ஊடகங்களில் வரக்கூடிய செய்திகள் தான் செய்தி மக்கள் மத்தியில் போய் சேர்ந்துரும். அதன் மூலமாக வாக்குகளையும் அறுவடை செய்து கொள்ளலாம்னு திமுக எண்ணினால் அது மிகவும் தவறான ஒரு கணிப்பாக மாறி போகும். தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ஊடகங்கள், சமூக ஊடகங்கள் குறிப்பாக மக்கள் மத்தியில் ரொம்ப எளிமையா போய் சேர்ந்திருக்கிறது, ஜனநாயகமயப்படுத்தப்பட்டிருக்கிறது. அதன் மூலமாக அவர்களுக்கு உண்மை செய்தி என்ன, பொய் செய்தி என்ன அப்படிங்கிறத இலகுவாக தெரிந்து கொள்ள முடிகிறது. அப்படித்தான் நீங்க இதையும் பார்க்கணும். புதிய கல்விக் கொள்கையா இருக்கட்டும், பாஜகவுடைய பல விஷயங்களை இங்க ஓகே கொடுக்கறதா இருக்கட்டும், முத்தமிழ் முருகன் மாநாடு எடுத்ததா இருக்கட்டும், விநாயகர் சதுர்த்திக்கு சுற்றறிக்கை அனுப்புறதா இருக்கட்டும், விசிகாவுடைய கொடிக்கம்பங்களை இழுத்து அடித்து தரைமட்டமாக்குவதா இருக்கட்டும், இப்படியாக தொடர்ந்து நடக்கக்கூடிய சம்பவங்களெல்லாம் ஒரு கூட்டணி கட்சி ஒரு நாள் பொறுத்துட்டு இருப்பாங்க நீங்க நினைக்கிறீங்க? இவ எல்லாவற்றையும் தாண்டி இன்னொரு சில சம்பவங்கள் இருக்கு. டிப் ஆஃப் த ஐஸ்பர்கா சில விஷயங்கள் சொல்லலாம். நகர்ப்புற உள்ளாட்சி தேர்தல் நடந்து முடிஞ்சது. அந்த நகர்ப்புற உள்ளாட்சி தேர்தலில் நெல்லிக்குப்பம் நகராட்சி தலைவர் பதவியை டாக்டர் திருமாவளவன் கேட்டிருக்கிறாங்க, எங்களுக்கு வேண்டும். ஏன் அப்படின்னா, இதற்கு முன்னாடியே கலைஞர் கருணாநிதி ஐயா இருக்கும்போது நெல்லிக்குப்பம் நகராட்சி மன்ற தலைவர் நாங்களுக்கு கொடுத்துருக்குறாங்க. எனவே அதை ஒட்டி இந்த முறை எங்களுக்கு கொடுத்தீங்கன்னா ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்கும் அப்படின்னு முதலமைச்சர் ஸ்டாலின் கிட்ட கோரிக்கை வச்சிருக்கிறாரு. இதில் என்ன பியூட்டினா, முதல்வர் ஸ்டாலின் ஓகே சொல்லிட்டாரு. யா திருமா, கண்டிப்பாக அது உங்களுக்கு தான், வாக்கு கொடுத்துட்றா, நீங்கள் பண்ணிடுங்க, உங்களுக்கு தான் அதுன்னு சொல்லிட்டாரு. ஆனால் திமுகவுடைய அடுத்த கட்ட தலைவர்கள் யாரும் அதை ஒத்துக்கொள்ளவில்லை. யாரும் ஒத்துக்கொள்ளவில்லை என்றாலும் தலைவருடைய கருத்து தானே துணன் கருத்தாக இருக்கணும். தலைவனின் கருத்தை தானே நீங்கள் ஃபாலோ பண்ணணும், அதனை அமல்படுத்தணும். ஓகேவா? ஆனால் நகராட்சி தலைவர் பதவி விசிகாவுக்கு வழங்கப்படவில்லை. நெல்லிக்குப்பம் நகராட்சி தலைவராக திமுகவுடைய ஜெயந்தி ராதாகிருஷ்ணன் தான் ஆக்கப்பட்டாங்க. கடைசியில துணைத் தலைவராகத்தான் விசிகாவை சேர்ந்தவர் ஆக்கப்பட்டார். இது ஒரு சம்பவம். இதே மாதிரி தமிழ்நாட்டில் பல இடங்களில் விசிகா தனக்கு கிடைக்க வேண்டிய விவகாரங்களை, கிடைக்க வேண்டிய விஷயங்கள் கிடைக்கப்பெறாமல் உள்ளுக்குள் புழுக்கத்தில் இருந்து கொண்டிருக்கிறது அப்படிங்கிறத
விசிக நிர்வாகிகளே பல மூத்த பத்திரிகைகளுக்கு பேட்டியாக கொடுத்திருக்கிறாங்க. இவை எல்லாவற்றையும் விட விடுதலை சிறுத்தைகள் கட்சியினுடைய மிக முக்கியமான ஒரு கொள்கைனா அது தமிழ் தேசியம், சாதி ஒழிப்பே தமிழ் தேசியம் அப்படிங்கிற ஒரு கொள்கை கோட்பாடு தான். அதனுடைய ஒரு ஆணிவேராக கடந்த 2023 டிசம்பர் மாதம் விசிக கட்சிக்குள் நடைபெற்றிருக்கக்கூடிய உயர்மட்ட கூட்டத்தில் பேசப்பட்டிருக்கிற பல பேச்சுகள். டாக்டர் திருமாவே பேசியிருக்காரு. தமிழ்நாட்டில் நாளுக்கு நாள் தலித்துகள் மீதான தாக்குதல் அதிகமாகி வருகிறது. சாதி மறுப்பு திருமணங்கள் செய்பவர்கள் மீதான கொடூரமான தாக்குதல்களும் கொலை சம்பவங்களும் அதிகமாகி வருகிறது. எளிய பாட்டாளி வர்க்க ஒடுக்கப்பட்ட விளிம்பு நிலை மக்களுக்காக நாம் கட்சி நடத்தி கொண்டிருக்கிறோம். எனவே சாதிய வன்கொடுமைகளுக்கு எதிராக சிறப்பு சட்டம், தனிச்சட்டம் இயற்ற வேண்டும் என்று முதலமைச்சர்கிட்ட கோரிக்கை வச்சிருக்கிறோம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. அந்த கோரிக்கை முதலமைச்சர் ஸ்டாலினால் நிராகரிக்கப்பட்டது. தனிச்சட்டம், சிறப்பு சட்டம் தேவையில்லை என்று சொல்லப்பட்டது. அப்படி பார்க்க போனால் தலித்துகள் மீதான, ஒடுக்கப்பட்ட மக்களின் மீதான, பட்டியல் சமூக மக்களின் மீதான திமுகவின் பார்வை என்பது போதாமையாக இருக்கிறது. திருமாவளவன் அவர்கள் கோபத்தை விட ஆற்றாமையிலும் வருத்தத்திலும் தான் திமுக மீது பல விமர்சனங்களை மறைமுகமாக வச்சிருக்கிறாருன்னு சொல்றாங்க விசிகவினுடைய சீனியர்ஸ். அதனுடைய எக்ஸ்ட்ரீம் ஸ்டேஜ் தான் பார்த்தீங்கன்னா இன்னொரு ஸ்டேஜ் என்னன்னு பார்த்தீங்கன்னா திமுகவினுடைய தேர்தல் நேரத்தில் நடைபெற்ற சம்பவங்கள். 3 தொகுதி கேட்டாங்கிறது வெளிப்படையாக தெரியும். இன்னைக்கு நீங்கள் இந்த வீடியோ எடுத்து பாருங்க. டாக்டர் திருமாவுடைய உடல் மொழியும் பேச்சு மொழியும் ரொம்ப 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 சலனமாக இருக்கும். அதை பார்க்கும்போது நமக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும். அந்த மாதிரியான ஒரு பேச்சு. 2மே தனி தொகுதி தான் கொடுத்தாங்க. ஒரு பொது தொகுதி கேட்டாங்க. அந்த ஒரு பொது தொகுதியை ஏன் திமுகவால் கொடுக்க முடியல? கொடுத்துருக்கலாம், ஏன் கொடுக்கல? கொடுத்திருந்தா விசிக ஒரு பொது கட்சியா மாறிடும், ஒரு மைய நீரோட்டத்தில் கலந்துரும் அப்படிங்கிற ஒரு அச்சமா, பயமா அப்படிங்கிற இன்னைக்கு நமக்கு எழுகிறது. ஆனா அன்னைக்கு அவங்களுக்கு உண்மையிலேயே மன வருத்தம் இருந்திருக்கிறது. ஏன் ஒரு பொது தொகுதி கொடுக்கலன்ற ஒரு மன வருத்தம் இருந்திருக்கிறது விசிகவுக்கு. ரொம்ப முக்கியமா சொல்லணும் அப்படின்னா அந்த கள்ளக்குறிச்சி சம்பவம் விடுதலை சிறுத்தைகள் கட்சியினுடைய தலைவர் திருமாவளவன் ரொம்ப பாதிச்சிருக்குது அப்படின்னு சொல்றாங்க விசிகவுடைய சீனியர்ஸ். அந்த நேரத்தில் கூட ஒரு கூட்டம் ஒன்று போட்டாங்க, மதுவிலக்கு ஒன்றே தீர்வு அப்படின்னு. அந்த கூட்டம் கூட ஏங்க தேவையில்லை, இது ஒரு ஆளுங்கட்சிக்கு எதிராக போயிடும், நம்ம இதை கொஞ்சம் தவிர்க்கலாமா அப்படிங்கன்னு கட்சிக்குள் இருக்கக்கூடிய மற்றவர்கள் சொல்லும் போது கூட ஏன் நம்ம பண்ணணும், அப்பெல்லாம் ஒன்றும் பண்ணணுடைய அவசியம் இல்லையே. இந்த விசிகாங்கிற கட்சி துவங்கப்பட்டதுங்கிறது அதிகாரத்தை சுவைப்பதற்காக மட்டுமல்ல, அதுதான் நம்ம வேலைலாம் கிடையாது. அது ஒரு பார்ட் ஆஃப் த ஒரு பயணம் தான். நம்ம அதுக்காக வேலை கட்சி நடத்தலை, மக்களுக்காக தான் கட்சி நடத்துகிறோம். மக்கள் அத்தனை பேரையும், எளிய மக்கள், அதுவும் உழைக்கும் மக்கள், அவங்கள குடிகாரர்களாக மாற்றி விட்டு அதிகாரத்துக்கு நம்ம போய் என்ன பண்ண போகிறோம்? அப்படிலாம் ஒன்றும் பண்ண வேண்டிய அவசியம் கிடையாது. மக்களுக்கு பாதிக்குதா, அதுக்கு நம்ம குரல் கொடுத்தாகணும். டாஸ்மாக் வருமானத்தை வச்சுதான் மக்களுக்கு நலத்திட்டங்களை கொடுக்கணுமா? மக்களை குடிநோயாளியாக மாற்றிட்டு தான் நீங்கள் மக்கள் நலத்திட்டங்களை கொடுக்கணும்னா தேவையே இல்லையே அப்படின்னு வெதும்பி பேசியிருக்கிறார் டாக்டர் திருமா. நாம முன்னெடுத்திருக்கக்கூடிய இந்த மது ஒழிப்பு மாநாட்டை தலைமை புரிந்து கொள்ளும். ஆனால் 2ஆம் கட்ட தலைவர்கள் திமுகவில் புரிஞ்சு கொள்ள மாட்டாங்க. நீங்கள் அதுக்கு ரியாக்ட் ஆகாதீங்க, நீங்கள் அதுக்கு ரெஸ்பான்ஸ் பண்ணாதீங்க அப்படின்னு எச்சரிக்கை கொடுத்திருக்கிறார் டாக்டர் திருமாவளவன். இன்னொரு முக்கியமான விஷயம் பார்த்தீங்கன்னா இந்த விசிக நடத்தக்கூடிய இந்த மாநாடு எப்போ முக்கியத்துவம் பெறும்? திமுக கூட்டணிக்குள்ளே இருக்கிற ஒரு கட்சி ஒரு மாநாடு நடத்துகிறாங்க அப்படின்னா பெருசாக பேச மாட்டாங்க. வெள்ளும் ஜனநாயகமாகட்டும், மற்ற விஷயங்களாகட்டும், அதை ஒரு காமன் அஜெண்டாவில் இயங்குனதுனால பெருசாக பேசினாங்க. இதை பெருசாக பேச மாட்டாங்க. காரணம் என்னன்னா இது ஒரு அதர பழசான ஒரு விஷயம்ப்பா, இதை போய் யாருப்பா இப்போ பேசுறது, இதெல்லாம் சாத்தியமாப்பா அப்படின்னு இக்னோர் பண்ணிருவாங்க. இப்போ எப்போ இது பேச ஆரம்பிப்பாங்கன்னா மது ஒழிப்பு அப்படிங்கிறது ஒரு மக்கள் இயக்கமாக மாறணும், மக்களின் முழக்கத்தை ஒரு இயக்கம், ஒரு கட்சி கூட்டாக நின்று பேசுகிறாங்கன்னும் போது மாறணும். அப்படின்னும் போது இது மக்கள் இயக்கமாக மாறுச்சுன்னா ஆளுங்கட்சிக்கு ப்ரெஷர் ரொம்ப அதிகமாகும். அப்படி மக்கள் இயக்கமாக மாறணும்னா பல்வேறு அமைப்புகளும் கட்சிகளும் ஒன்றாக இணைந்து இதை செயல்படும் போது இது மக்கள் இயக்கமாக மாறும், மக்களின் குரலாக மாறும் அப்படிங்கிறது தான் இங்கே இருக்கக்கூடிய விஷயமாக இருக்கிறது. அப்படி பார்க்கின்ற போது திமுக கூட்டணியில் இருக்கிற ஒரு கட்சி நடத்துதுன்னா இக்னோர் பண்ணிட்டு போயிட்டே இருப்பாங்க, விடு விசிகா அப்படின்னு நினச்சிடுவாங்க. ஆனால் இது அப்படி நினைக்கக்கூடாது அப்படிங்கிறது தான் விசிகாவோட எண்ணம். அதிமுகவை அழைப்பதனுடைய நோக்கமும் அதுதான். அதிமுகங்கிறது ஒரு மிகப்பெரிய இயக்கம், மிகப்பெரிய ஒரு கட்சி. அவங்க வரும்போது அவங்க தொண்டர்கள் வருவாங்க, அவங்க தொண்டர்கள் வரும்போது அது இன்னும் பெருசாக ஆகும், கோரிக்கை ரொம்ப வலிமை பெறும். அப்படி வலிமை பெறும் பட்சத்தில் அது ஒரு மக்கள் இயக்கமாக மாறும். மது ஒழிப்பை நம்ம அமல்படுத்த முயற்சி பண்ணணும், மக்கள் இயக்கமாக மாறும்னு நினைக்கிறாரு டாக்டர் திருமாவளவன். அதிமுக கூட்டணிக்கு செல்வதை விட அதிமுகவுக்காக நாங்கள் காத்திருக்கிறோம் அல்லது அதிமுகவுக்காக காத்திருக்குது அப்படிங்கிறதெல்லாம் விட திமுகவை நெருக்குவதுதான் விசிகாவின் நோக்கம் என்று சொல்லப்படுகிறது. அதனுடைய ஒரு நீட்சியாகத்தான் இன்னைக்கு நீங்க பார்த்திருந்த
ஆட்சியிலும் அதிகாரத்திலும் பங்கு வேண்டும் அப்படிங்கிற ஒரு முழக்கம். நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. எப்படி வந்து திமுக வந்து பாமகவை காட்டி 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 விசிக வச்சுக்கிட்டே இருந்துச்சோ, அதே மாதிரி இன்னைக்கு விசிக அதிமுகவை காண்பித்து 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 திமுக கிட்ட பல விஷயங்களை கேட்டு பெற முடியும். அது சீட் டிமாண்டாக இருக்கலாம், பவர் டிமாண்டாக இருக்கலாம், எதுவாக வேணா இருக்கலாம். அப்படி பண்ணுறதுங்கிறது தவறும் கிடையாது. அப்படிங்கிறது தான் அரசியல் சாணக்கியத்தனம் அப்படின்னு சொல்கிறவங்களுடைய கருத்தாக இருக்கிறது. எவ்வளவுதான் நாங்கள் கூட்டணியில் இருந்தாலும் எங்களுக்கான விஷயங்கள் நீங்கள் சரியாக பண்ணலை, நாங்கள் மன வருத்தத்தில் இருக்கிறோம் அப்படிங்கிறதுக்கான ஒரு வெளிப்பாடாகத்தான் இந்த விஷயங்களை பார்க்க முடிகிறது. திருமாவளவன் சொல்லியிருக்கக்கூடிய இந்த அரசியல் மொழியை திமுக எப்படி புரிந்து கொள்ளப் போகிறது, 2026 களம் எப்படி மாறப்போகிறது, உங்களுடைய எண்ணங்கள் என்ன அப்படிங்கிற கமெண்ட் செக்ஷனில் பதிவு பண்ணுங்கள். மற்றும் ஒரு தலையங்கம் செய்திகள் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.